120cc ஸ்கூட்டர்லயே ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா டிவிஎஸ் ஜூபிட்டரை வந்து குறிப்பிடலாம். டிவிஎஸ் ஜூபிட்டர் 125ல பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து ஒரு புது மாடல், ஒரு புது வேரியண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் ஜிஎன்டி டிவிஎஸ் தான். அவங்க தான் நமக்கு வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் டிவிஎஸ் வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஜிஎன்டி டிவிஎஸை காண்டாக்ட் பண்ணுங்க. டிவிஎஸ் ஜூபிட்டர் 125ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். DTSXD அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது டூயல் டோன் ஸ்மார்ட் கனெக்ட் அப்படிங்கிறதா இவங்க குறிப்பிடக்கூடியது. ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக அறிமுகமாயிருக்கு. இந்த வேரியண்ட்ல முக்கியமான அப்டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூயல் டோன் கலர் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐவரி கிரே அண்ட் ஐவரி ப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூயல் டோன் 2 கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளில் என்னெல்லாம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம வந்து குயிக்காக வந்து பார்க்க போகிறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் இதில் பண்ணியிருக்க அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் தான். ஸோ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டூயல் டோன் கலர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனலாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்டீரியர் இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீச் டோனில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பீச் அதே மாதிரி அந்த பாடி கலர் இருக்கிற மாதிரியும் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கிராப் ரயிலோட இந்த ஹேண்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாவே இருக்குது. பேக் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட்டும் சரி, அதே மாதிரி சீட்டும் சரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. கலராக பார்க்குறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா பழைய நம்ம ஜூபிட்டரில் இருந்த அதே டிசைன் தான். பட் இந்த கலர் மாற்றிருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய மாடலில் பார்க்குற மாதிரி அந்த குரோம் ஃபினிஷ்லாம் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்க விதம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அடுத்ததாக பண்ணியிருக்க மேஜர் அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளஸ்டர் தான். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வசதியோடு வருது. கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எது வந்தாலும் உங்களுக்கு கிளஸ்டரில் வந்து காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காட்டுற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளஸ்டர் வந்து பார்க்கும் போதே தெரியும் இது வந்து ஆல்ரெடி டிவிஎஸோட பைக்ஸில் யூஸ் பண்ண கிளஸ்டர் தான். இந்த ஆர்பிஎம் மீட்டர் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. பகல் நேரங்களையும் பார்க்கும்போது தெளிவாகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமியாக இருக்கட்டும், ட்ரிப்பியாக இருக்கட்டும், ஓடோமீட்டராக இருக்கட்டும், ஆர்பிஎம் மீட்டராக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக தெரிகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐகோ அசிஸ்ட். அது என்னப்பா ஐகோ அசிஸ்ட் அப்படிங்கிறீங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம டிவிஎஸோட 110 அறிமுகமானப்பே வந்து பேசியிருந்தோம். அதே மாதிரி ரைடர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐகோ அசிஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம யமகால வந்து ஹைப்ரிடுன்னு அவங்க சொல்கிறாங்களே அதே சிஸ்டம் தான் இதில் இருக்கக்கூடியதும். இதில் வந்து ஐஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் வந்து பொருத்தியிருப்பாங்க. இந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த சைலண்ட் ஸ்டார்டர் ஃபீச்சராகவும் இது வந்து ஒர்க் ஆகும். ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது இனிஷியல் பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த மோட்டார் இன்ஜினோட சேர்ந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அதாவது ரொம்ப கிடையாது, ஒரு 0.1 Nm ஆஃப் டார்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ஜினோட சேர்ந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால 10% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வெஹிக்கிளை காட்டிலும் இந்த ஜூபிட்டரோட இந்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் இருக்குது. நீங்கள் ஒரு சிக்னல்லாம் போய் நிற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அகைன் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி ஹசார் சுவிச்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இண்டிகேட்டர்ஸோட பிளிங்கர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐகோ அசிஸ்ட் இல்லாமல் 6 கிலோவாட் பவரும் ஐகோ அசிஸ்டோட பார்த்தீங்க அப்படின்னா 6.3 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. இதுவே டார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10.5 Nm ஆஃப் டார்க் வித்தவுட் ஐகோ அசிஸ்ட்லையும் 11.1 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஐகோ அசிஸ்ட் சப்போர்ட் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 0.6 Nm ஆஃப் டார்க்கும் 0.3 கிலோவாட் பவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐகோ அசிஸ்டோட மோட்டார் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த வெஹிக்கிளை நம்ம வந்து ஓட்டி பார்த்தோம். பட் நார்மல் வெஹிக்கிளை காட்டிலும் இந்த 0.6 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது எனக்கு ஓட்டும் போது பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவேன். பட் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், ரிஃபைன்மெண்ட் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 10% மைலேஜ் கூடுதலாக கிடைக்கிறனால
ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள் இதுதான். இதோட ப்ரைஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம் இதோட ப்ரைஸிங் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த வெஹிக்கிளோட ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிடுறேன். ஸோ ஒரு ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் டைல் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜனில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. டிசைனாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பில்டில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் தான் இந்த ஸ்கூட்டர். இப்போ நம்ம ஆக்டிவா 125 பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பில்ட் வந்து வரது கிடையாது. பட் இன்னமும் ஜூபிட்டர் 125 பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பில்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டிங்கிறது ரொம்பவே நல்லாவே இருக்கு. பட் வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 109 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லென்த்தான சீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 33 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. 2 ஹெல்மெட் தாராளமாக வைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொப்பி எடுத்துகிட்டு போக முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லிட்டருக்கான க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் ஃபோன் ஏதாவது வைக்கணுன்ற பட்சத்தில் ஈஸியாக அதில் வந்து வச்சுக்கவும் முடியும். க்ளோ பாக்ஸுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் சார்ஜ் போடுறீங்கன்ற பட்சத்தில் ஈஸியாக அதில் சார்ஜ் போட்டு க்ளோ பாக்ஸில் உங்கள் ஃபோனை வச்சுக்கவும் முடியும். இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட்டு இதில் பெட்டராக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 90/90 செக்ஷனில் 12 இன்ச்சஸ் டயர்ஸ் அலாய் வீல்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்கூட்டரில் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 இன்ச்சஸ் வந்து பார்க்குறோம். பட் இந்த ஸ்கூட்டரில் 12 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு சொல்லலாம். பிரேக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 220 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 130 mm இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங்லலாம் இந்த ஸ்கூட்டரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆல்ரெடி இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லிட்டேன். வைப்ரேஷன்லாம் இல்லாமல் இதை ரிஃபைண்டாக ஆக்கியிருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு வந்து சொல்லுவேன். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கிறனால ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த ஒரு ஸ்கூட்டராக பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இதில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த டிவிஎஸ் ஜூபிட்டரோட 125 கம்பேரிஷன்லாம் வந்து நம்ம நிறையவே வந்து பண்ணியிருக்கோம். ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து பண்ணியிருக்கோம். அதை பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் இந்த ஸ்கூட்டரை பற்றி இன்னும் நிறைய புரிதல் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். அதோட வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எனிவே இது வந்து ஒரு அப்டேட், இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு அப்டேட் தெரிவிக்கக்கூடிய வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் கம்பேரிஷன் வேணுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எந்த ஸ்கூட்டரோட பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நானும் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ ஜூபிட்டர், ஆக்டிவா 125, அதேமாரி அக்சஸ் 125, டெஸ்டினியோட 125, இது இந்த 4 125 வச்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் கொண்டு வரலான்னு இருக்கேன். அது வேணுமா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா லைக்காவது கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த கண்டென்ட்டுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.